பகவத் விஷயம் 6ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி. இதில் 3வது பாசுரம் நிகரில் மல்லரை சற்றது பாசுரம். இந்த திருவாய்மொழி 10 பாசுரத்திலுமே ஆழ்வாருக்கு கிருஷ்ணாவதார லீலைகளை அவனுடைய திரு அவதாரம் தொடங்கி அவர் திருநாட்டுக்கு எழுந்தருள் வரை இருக்கிற விருத்தாந்தங்களை ஆழ்வாருக்கு காண்பிக்கிறான். இப்பொழுது இங்கு சில கேள்விகள் எழுகின்றன. அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் திவ்ய தேசத்திற்கு சென்று வெவ்வேறு திவ்ய தேசத்திற்கு சென்று அங்கு திவ்ய தேசத்தையும் அங்கு இருக்கிற எம்பெருமானையும் சேவித்து பிரபந்தம் இயற்றினர். ஆனால் நம்மாழ்வார் அப்படி அல்ல. அவர் புண்ணியமரத்தை விட்டு அசையவே இல்லை. ஒவ்வொரு எம்பெருமானும் பிராட்டி, அந்த கோவில், அந்த கோவில் உள்ள மதில், அந்த ஊர், அதன் இயற்கை வளம், அங்கு உள்ள வைஷ்ணவர்கள், அந்த வைஷ்ணவர்கள் ஓதும் வேதங்கள், அவர்கள் செய்த யாகங்கள், அந்த யாகங்களிலிருந்து வரும் புகை, விழா, அந்த கோவில் நடக்கும் விழா, அந்த விழா ஒலி முதற்கொண்டு எல்லாவற்றையும் இவருக்கு காண்பிக்கிறான். அப்படி அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஆழ்வாருக்கு இந்த 10 திடீரென்று கிருஷ்ணாவதார லீலைகளை, விபவாவதார லீலைகளை காண்பிக்கிறான். அதற்கு என்ன காரணம் என்பது முதல் கேள்வி. அப்படி ஆழ்வார் தான் விருப்பப்பட்டார் என்று பதில் சொல்லுமானால், அப்படி ஒரு ஆசை ஆழ்வார்க்குத்தான் ஏன் வந்தது என்பது 2வது கேள்வி. 3வது, அதிலும் குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்தை காண்பிப்பானே என்று 3 கேள்விகள் வருகின்றன. இவற்றுக்கான பதில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பதிகத்தில், அதாவது 5ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில் அந்த அவதாரிகைகள் இருக்கிறது. 5ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியில் ஆழ்வார் பானமாமலை எனப்படும் ஸ்ரீவரமங்கல நகர் எம்பெருமானான தெய்வநாயகனையும், 8ஆம் திருவாய்மொழியிலே திருக்குழந்தை 6ஆம் உதாரணமானையும், 9ஆம் திருவாய்மொழியிலே திருவல்லவாழ் கோலப்பிரானோடும் கலந்து பரிமாற ஆசைப்பட்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இனி அர்ச்சாவதாரத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. அர்ச்சாவதாரத்தில் கலந்து பரிமாறுவது என்பது இல்லை. அதனால் விபவாவதாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அப்பொழுது விபவ அவதாரத்திலே கிருஷ்ணன் நாகபஞ்சங்கம் சிறுத்தியக்கி ஆபத்தம் மகதாம் மதுராம் புரி என்றபடி நாகபஞ்சங்கத்திலிருந்து எழுந்து விபவ அவதாரமாக கிருஷ்ணன் அவதரித்தார்கள் எழுந்தருளி இருக்கிறான் என்பதை அறிந்து அங்கு போகிறதுக்கு கிளம்புகிறார். அப்பொழுது அவருக்கு இன்னொரு செய்தி வருகிறது. அந்த கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய திருநாட்டு சோதிக்கு எழுந்தருளிவிட்டான் என்று. உடனே இவர் கலந்து புலம்புகிறார். கொஞ்சம் மயக்கம் விட்டார். அப்புறம் எழுந்து பாவியேன் என உணர்த்துகிறார். அதாவது மற்ற விபவ அவதாரங்கள் எப்பவோ நடந்தவை, அவற்றை பார்க்க முடியவில்லை என்பது நியாயம்தான். ஆனால் இப்படி பக்கத்தில் இருந்து காலத்தில், ஒரே காலத்தில் இருந்தும் கோட்டை விட்டு விட்டோமே என்று புலம்பினார். புலம்பி இந்த பிறந்த வாரம் வளர்ந்த வாரங்கள் அவனோடு சேரத்தான் முடியவில்லை, அவனுடைய கிருஷ்ணாவதார லீலைகளை மனதாலாவது கண்டு கழிக்க முடியுமா என்று ஏங்குகிறார். இதனால் தான் இதில் கிருஷ்ணாவதார லீலைகளை கண்டிக்கிறான். ஆனால் இப்பொழுது ஏன் என்று அடுத்த கேள்வி வருகிறது. ஏனெனில் அது 5ஆம் 10ஆம் திருவாய்மொழி, அப்புறம் 3 திருவாய்மொழிகள் ஆகிவிட்டன. இப்பொழுது காண்பிப்பானேன் என்பதற்கு இந்த அவதாரிகை சொல்லியிருப்பது பிள்ளான் சாதித்திருப்பது என்னென்றால், போன திருவாய்மொழியிலே 6ஆம் 3ஆம் திருவாய்மொழியிலே திருவிண்ணகரப்பனை பூஜை கோவில் அவருடைய சர்வ நியந்திருப்ப சௌந்தர்ய சௌலபியாதி கல்யாண குணங்களை பாடுகிறார். அதாவது எதிரெதிராக இருக்கும் விருத்த பொருட்களை சொல்லி
செல்வம். இல்லை அந்த இரண்டுக்குமே நியந்தாவாக இருக்கிறவன் அவன் என்பதை சொல்கிறார். இது அந்த திருவாய்மொழியில் அகடத கடிதா சக்தியை சொல்வதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி அவனுடைய சர்வநியந்திரத்துவ சௌந்தர்ய சுலபிய கல்யாண குணங்களை அனுபவித்து மிகவும் பிரீத்தராக இருக்கிறார் நம்மாழ்வார். அவருடைய பிரீத்தியை கண்டு அதைவிட ஜாஸ்தி பிரீத்தியாகி எம்பெருமான் அவருடைய இழவெல்லாம் தீரும்படியாக இந்த கிருஷ்ணாவதார விருத்தாந்தத்தை இப்பொழுது காண்பிக்கிறார். இதில் இந்த திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு பாசுரத்திலும் 2-3 நிகழ்ச்சிகளை கூறி அவையெல்லாம் எனக்கு காண்பித்தான் என்று கூறுகிறார். இப்பொழுது இந்த பாசுரத்தை பார்ப்போம். நிகரில் மல்லரை சேர்ப்பதும் ஆணிரை மேய்ப்பதும் நீள் நெடுங்கை சிகரமா களியற்றதும் இவை போல் வனமும் விடவும் புகர்கள் சோதிப்பிரான் தன் சீகை நினைந்து புலம்பி என்றும் நுகர வைகள் வைகப்பே இனி என் நோவதே என்று பாசுரம். அதாவது இதுல பூத காலத்தில் நடந்திருந்தால் கூட இந்த வைபவங்களை நம்மாழ்வாருக்கு லைப்ரரியிலே மாதிரி காண்பிக்கிறான். இதில் இந்த பாசத்தில் என்ன வேடிக்கைன்னா கிருஷ்ணர் கம்சவதத்துக்கு எழுகிறார். அவன் தன்னுடைய அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். அதனால தன்னுடைய செக்யூரிட்டியை பலப்படுத்தினான். முதல்ல 2 மல்லர்கள் அதை தாண்டி கோடையாகிட யானை அவளையெல்லாம் ஜெயிச்சாதான் கம்சன்கிட்டே போக முடியும் அப்படிங்கிற செக்யூரிட்டி. முதல்ல யானை அப்புறம் யானை மலரை அப்புறம் யானை தாண்டி வாரணாவளி பாசனம். இப்பொழுது வாரணாவளி யானை மாமலர் அப்புறம் இதுல இவருக்கு காண்பிச்ச ஆடல்ல அந்த அரண்மனை வாசல்ல யானை இல்ல அந்த யானை கொண்டுட்டு அந்த தந்தத்தை தோளில் போட்டு உள்ளுக்குள்ள வர இதுல இவருக்கு காண்பிச்ச ஆடல்ல இவருக்கு காண்பிச்சு நிகருக்கு மல்லரை முதல்ல இருக்கு இல்ல அந்த லைப்ரரியிலே சொல்லிடணும் இல்லையா. இதில் முதல்ல மல்லரை சட்டது நடுவில் கொண்டு போய் ஆணிரை மேய்த்ததை கொண்டு வர 3ஆவது இந்த கூடையாப்பிட யானை இருந்தது. இது 2க்கும் நடுவில் கட்டாயம் கேப் இருக்கக்கூடாது. ஆர்டர் வேணா மாறி இருக்கலாமே. அதனால ஏன் நடுவில் ஆணிரை மேய்ப்பதை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா பசுமை தருளி விளையாடினா போலே அனாயாசமாக எனக்கு பிள்ளாருடைய திவ்ய சுத்தி இல்லை அனாயாசமாக மல்லரை இதே மாதிரி ஆணையை மத்தியமணி நியாயம் வேற. மத்தியமணி நியாயம் மாறி வைக்கிற விளையாட்டு மாதிரி விளையாட்டு பசுமை தருளி விளையாடினா போலே அனாயாசமாக அங்க திவ்ய சுத்தி இல்லை. இதுல இந்த பாசத்தில் அடுத்தது நிகரில் மல்லரை சட்டணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்க. மல்லர்களுக்கு நிகரில்லாதவர்கள் அப்படின்னு. இது மல்லர்களுக்கு தான் நிகர் இல்லை. எந்த இடத்துல நிகர் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் சாட்சா சுவாமி 2 சாதிக்கிறார். ஒன்று இவன் பாலகன் 12 வயதுக்குள்ள நிரம்பாத சிவன் அவர்கள் இளைஞர்கள். அடுத்தது கிருஷ்ணன் சுகுமாரன் அவர்கள் வஜ்ர தேகம் படைத்தவர்கள். அதாவது சுகுமார பாலகனுக்கும் வஜ்ர தேகம் படைத்த இளைஞர்களுக்கும் நடக்கிற யுத்தம். அதனால இவா 2 பேருக்கும் நிகர் இல்லை. அதனால நிகர் இல்லாத மல்லர்களை பசுமை தொழில் விளையாடினா போலே அனாயாசமாக பண்றார் அப்படின்னு. அடுத்தது யானைக்கு வறட்சியும் நீர் நெடுங்கை சிகரமா களிறு அப்படின்னு கொடுத்தார். களிறு யானை. இதில் நீர் நெடும் கைன்னு ஓட்டு நீளும் நெடுமும் 2ம் ஒரே பரியாய பதம் தான். அதனால இப்போ அர்த்தம் எப்படி எடுக்க வேண்டியிருக்குன்னா மிகவும் பெரிய அப்படின்னு. மிகவும் பெரிய யானைக்கு பலமே இந்த தும்பிக்கையில் தானே. அதனால அந்த மாதிரி நீள் நெடுங்கை பார்க்கறதுக்கும் சிகரமா இதில் பெரிய குன்று மாதிரி இதில் மாலை மாதிரி இருக்கிற யானையை ஆயாசமாக குன்று இது. அதுக்கு அடுத்தது இவை போல் மனமும் பிறவும் அப்படின்னு. அதனால இந்த 2 தான் காமிச்சார் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி பிரதிகூல நிரசனம்
எல்லாத்தையும் காமிச்சார் அப்படின்னும் இதில் உதாரணத்துக்கு கேசி பதத்தை சொல்றது இல்லை. புகழ்கொள் சோதி பிரான் இப்படி தேஜஸோட இருக்கிற இதில் அந்த புகழ்கொள் சோதிக்கிற புகழ்கொள் கூட ஏதோ இது ஒன்று இதில் சக்கியாக அந்த தோழிகள் வந்து இவரோட வியர்வை துளினால சக்கியः पश्यति कृष्णस्य கிருஷ்ணஸ்ய मुखम् अत्यरुणेक्षितम् முகம் முடியும் तस्य पश्यति कृष्णस्य मुखमत्यरुणेक्षणम् श्वेदाम्बु कनिकाञ्चितम् சேதாம்பு कनिकाञ्चितम् அப்படின்னு இல்லை गजयुद्धकृतायास स्वेदाम्बु कनिकाञ्चितम् இல்லை गजयुद्धकृतायास स्वेदाम्बु कनिकाञ्चितम् இல்லை அப்படி தேஜஸோட நிறைக்கிற இந்த சோதி அப்படிங்கிறதுக்கு இந்த சுத்த சத்துவமை திவ்யமன்ற விக்கிரகத்தை உடைய கிருஷ்ணனுடைய இதில் செய்கைகளை லீலைகளை நினைந்து மனசுக்குள்ள நினைஞ்சு புலம்பி அது மனசுக்குள்ள அடக்க முடியாமல் வாய் விட்டு புலம்பி என்றும் அனுதினமும் நுகர வைக்கப்பெற்றேன். இந்த அனுபவம் அந்த அனுபவத்தில் என்னுடைய காலம் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி என் நோக்கத்தே அதாவது இப்படியாக காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, நாமளே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா கூட நமக்கு ரெண்டு காரணத்தினால நம்ம நிறுத்திடுவோம். டிவியே பார்த்துட்டு இருந்தா கூட ஒன்று நமக்கு மேலே காரியம் இருந்ததுன்னா நிறுத்திடுவோம், இல்லை ரெண்டாவது அது ரொம்ப போர் அடிச்சதுன்னா நிறுத்திடணும். இல்லை இதில் ஆழ்வார்க்கு தேக யாத்திரையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அவருக்காக இதை விச்சேதமாக்க இதுவே இல்லை. இந்த ரசம் போர் அடிக்க போகிறதுங்கிறது இல்லை, இந்த கிருஷ்ணனோட லீலைகள். அதனால அதுலேயும் போர் அடிச்சு நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தன்னுடைய காலம் இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு இனி ஏன் நோக்கு என்று ஆழ்வார் கூறுகிறார். श्रीशैलवंश्याद्वरितल्यजस्य नारायणार्यस्य कृपैकपात्रम् तस्यात्मजं श्रीवरदार्यसूरिं विद्वद्वरेण्यं प्रणतोऽस्मि.